பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் மேலூரில் அறுவடை செய்த செங்கரும்புகளை ஏற்றுமதி செய்யும் பணி தொடங்கியுள்ளது. விவசாயிகள் தங்களது உழைப்பை மண்ணில் போட்டு விளைவிக்கும் இக்கரும்பு பூச்சி தாக்குதல், தோகை பராமரிப்பு, தேவைக்கேற்ப தண்ணீர், களையெடுத்தல், மழைக்காலத்தின் போது பக்குவமாய் பார்க்கப்பட்ட செங்கரும்புகள் என பெரும் போராட்டத்திற்கு பிறகே கரும்பை விளைவிக்கின்றனர். வெளிமாநில ஏற்றுமதிக்கும் தமிழக அரசு நியாய விலைக் கடைகளில் வழங்கும் பொங்கல் பரிசுக்காகவும் வயல்களிலிருந்து நேரடியாக கரும்புகள் கொள்முதல் செய்யப்பட்டு செல்கின்றன. இதில் விவசாயிகளுக்கு போதிய பயன் இல்லாமல் இடைத்தரகர்கள் மூலம் ஆங்காங்கே வாங்கப்படுவதால் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கரும்பு விவசாயிகள் தங்களது கோரிக்கையை முன்வைக்கின்றனர். அரசு பரவாயில்ல, இப்போதைக்கு நாங்கள் 33 ரூபா ஒரு கரும்புக்கு ரேட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அது எங்களுக்கு முழுமையான 33 ரூபா கிடைக்கிறது இல்லை. ஒரு கரும்புக்கு இப்போ எங்களுக்கு 12 ரூபா 15 ரூபா. ஏன்னா வியாபாரி முன்னாடியே அரசு எடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் விவசாயிகள் அதிகமாக செலவழிச்சிட்டோம். அதுக்காக நாங்கள் முன்னாடியே எங்கள் கரும்புல கொடுக்க பார்த்துறோம் அவசரப்பட்டு. இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இந்த 33 ரூபா 40 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும். அதையும் நேரடியாக கொள்முதல் விவசாயிகள்கிட்ட பண்ணணும். தாம்பரம் மாநகராட்சியில் மிக்ஜாம் புயலால் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சாலை மற்றும் தரைத்தளத்தை ஒட்டி கட்டடம் கட்ட அனுமதி வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது பெரங்குளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தரைத்தள வீடுகளில் 5 முதல் 7 அடி வரை மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் மேலை நாடுகளில் அமைக்கப்பட்டுள்ளதைப் போல் மழைநீர் முழுமையாக வெளியேறும் வகையில் வடிகால் அமைத்து தர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத உணர்வுகளை புண்படுத்தியதாக அன்னபூரணி படத்தில் நடித்த நயன்தாரா, ஜெய் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹிந்து ஐடி செல் அமைப்பின் நிறுவனர் ரமேஷ் சோலங்கி மும்பை காவல்துறையில் அன்னபூரணி படத்திற்கு எதிராக புகார் ஒன்றை அளித்தார். அதில் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தியதாக அன்னபூரணி படத்தில் நடித்த நயன்தாரா, ஜெய், நிலேஷ் மற்றும் தயாரிப்பாளர்கள் ஜதின் சேத்தி, ஆர் ரவீந்திரன், புனித் கோயங்கா, ஜி ஸ்டுடியோ நிறுவனத்தின் தலைமை வணிக அதிகாரி ஷாரிக் பட்டேல், நெட்ஃபிளிக்ஸ் இந்தியாவின் தலைவர் மோனிகா ஷெர்கில் ஆகியோர் மீது புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் நயன்தாரா, ஜெய் உள்ளிட்டோர் மீது மும்பை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வெளியான அன்னபூரணி படத்தில் நயன்தாரா பிராமணர் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணாக நடித்திருந்தார். சமையற்கலை நிபுணராக வேண்டும் என்ற ஆசையில் அவர் அப்பாவின் எதிர்ப்பை மீறி அசைவ உணவுகளை சமைப்பது போன்றும் பின்னர் அத்துறையில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு அவர் சாதிப்பது போன்றும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். பிரதமர் மோடியின் வருகைக்கு பிறகு லட்சத்தீவு குறித்து இணையத்தில் தேடுபவர்களின் எண்ணிக்கை 3400 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தனியார் ஆன்லைன் போக்குவரத்து நிறுவனமான மேக் மை ட்ரிப் தெரிவித்திருக்கிறது. இதுதான் இந்தியாவின் கடற்கரைகள் எனும் முன்னெடுப்பை கொண்டுவர தங்களை தூண்டியிருப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. இந்திய கடற்கரைகளை அறிய விரும்பும் வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பிட்ட சலுகைகளை தாங்கள் வழங்க இருப்பதாகவும் மேக் மை ட்ரிப் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக லட்சத்தீவுகள் கடற்கரையில் பிரதமர் மோடி எடுத்த புகைப்படங்கள், வீடியோக்கள் வைரலாகின. இதுகுறித்து மாலத்தீவுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பிரதமர் மோடியை விமர்சித்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த விவகாரத்தில் 3 அமைச்சர்களை மாலத்தீவுகள் அரசு இடைநீக்கம் செய்தது. தொடர்ந்து மாலத்தீவுகளுக்கு எதிராக பலரும் விமர்சனங்களை முன்வைக்க ஈஸ்ட் மை ட்ரிப் நிறுவனம் இந்தியா மாலத்தீவுகள் இடையேயான விமான பயணத்துக்கான முன்பதிவுகளை தற்காலிகமாக ரத்து செய்தது. பிரதமர் மோடி மீதான இழிவான கருத்துக்களை முன்வைத்தது மாலத்தீவுகள் அரசாங்கத்தின் குறுகிய கண்ணோட்டத்தை எடுத்துக்காட்டுவதாக அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியா அகமது திதி தெரிவித்துள்ளார். லட்சத்தீவுகள் கடற்கரையில் பிரதமர் மோடி எடுத்த புகைப்படங்கள், வீடியோக்கள் வைரலாகின. இதுகுறித்து மாலத்தீவுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பிரதமர் மோடியை விமர்சித்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த விவகாரத்தில் 3 அமைச்சர்களை மாலத்தீவுகள் அரசு இடைநீக்கம் செய்தது. இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்கும் அந்நாட்டு முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியா அகமது, மாலத்தீவுகளுக்கு இந்தியா எப்போதும் நம்பகமான நட்பு நாடாக விளங்கி வருவதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு உள்பட பல்வேறு துறைகளில் மாலத்தீவுகளுக்கு இந்தியா உதவி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், உரிய நேரத்தில் தங்களை காப்பாற்றும் நாடாக இந்தியா இருப்பதாகவும் தெரிவித்தார். பழங்காலத்திலிருந்தே இரு நாடுகளும் நல்ல ஒத்துழைப்புடன் இருந்து வருவதாகவும் இது தொடரும் என்று நம்புவதாகவும் மரியா அகமது கூறியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் கல்லூரி மாணவிகள் 500 பேர் பேராசிரியர் மீது பாலியல் புகார் தெரிவித்து பிரதமர் அலுவலகம் மற்றும் ஹரியானா மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். மாணவிகள் எழுதியுள்ள கடிதத்தில் சிர்சா பகுதியில் உள்ள சௌதாரி தேவிலால் பல்கலைக்கழக பேராசிரியர் அவருடைய அறைக்கு அழைத்து தவறான முறையில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து போராட்டம் நடத்தினால் பேராசிரியர் தரப்பில் மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக புகார் அளித்தும் பல்கலைக்கழக துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதுடன் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவதாக கூறி சமரசம் ஏற்படுத்த முயல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். பாலியல் தொந்தரவு அளித்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விசாரணைக்குழு அமைக்க வலியுறுத்தியும் பிரதமர் அலுவலகம், ஹரியானா மாநில முதலமைச்சர், ஆளுநர், மாநில உள்துறை அமைச்சர் மற்றும்
தேசிய மகளிர் ஆணைய தலைவருக்கும் மாணவிகள் கடிதம் எழுதியுள்ளனர். மாணவிகளின் புகார் தொடர்பாக விளக்கமளித்துள்ள ஹரியானா மாநில கூடுதல் டிஜிபி ஸ்ரீகாந்த் தேவா, பெண் IPS அதிகாரி தலைமையில் குழு அமைத்து மாணவிகள் புகார் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஜனவரி 22ஆம் தேதி மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க இதுவரை 40க்கும் மேற்பட்ட சார்ட்டர்ட் விமானங்கள் அனுமதி கோரியுள்ளன. ஜனவரி 22ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கும் நிலையில் இதில் பங்கேற்க 1000 நபர்களுக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் வெளிநாட்டு பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நடிகர்கள், பிற நாடுகளுக்கான இந்திய தூதர்கள் பலரும் பங்கேற்க உள்ளனர். இதற்காக அயோத்தியில் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இதில் முகேஷ் அம்பானி, அதானி உள்ளிட்ட பல்வேறு தொழிலதிபர்கள் மற்றும் நடிகர்களின் தனிநபர் விமானங்கள் தரையிறங்க அனுமதி கோரி அதிக எண்ணிக்கையில் கடிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ள தகவலின்படி இதுவரை 40க்கும் மேற்பட்ட சார்ட்டர்ட் விமானங்கள் தரையிறங்க கோரிக்கை கடிதம் கிடைக்கப்பெற்றதாகவும் இதுகுறித்து மத்திய விமான போக்குவரத்து துறை ஆணையரகத்திடம் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள் பயணிக்கும் விமானங்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட உள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக தனிநபர் விமானங்கள் நிறுத்தி வைக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது. பைலட் உள்ளிட்ட விமான பணியாளர்களுக்கு வாரத்திற்கு 48 மணி நேரம் ஓய்வு வழங்கப்படும் வகையில் மத்திய அரசு திருத்தம் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் விமான பணியாளர்களின் சோர்வு, அதிக பணி நேரம் உள்ளிட்டவை குறித்து நீண்ட நாட்களாக விவாதம் நடைபெற்று வந்த நிலையில் விமான பணியாளர்களின் ஓய்வு நேரத்தை அதிகரிப்பது குறித்து மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி விமான பணியாளர்களின் பணி நேர வரம்புகளுக்கான விதிகளை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் திருத்தம் செய்திருக்கிறது. விமானத்தின் பைலட் உள்ளிட்ட விமான பணியாளர்களுக்கு இதுவரை வாரத்திற்கு 36 மணி நேரம் ஓய்வு வழங்கப்பட்ட நிலையில் இனிமேல் 48 மணி நேரம் ஓய்வு வழங்க வேண்டும் என மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னதாக அனைத்து விமான நிறுவனங்களும் இதனை அமல்படுத்த வேண்டும் எனவும் இதனால் கூடுதல் பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் புதிய கச்சா எண்ணெய் வள கண்டுபிடிப்பை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கர்நாடகாவில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆந்திராவின் காக்கிநாடா கடற்கரையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் கச்சா எண்ணெய் எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். 2016-17ஆம் ஆண்டில் கச்சா எண்ணெய் எடுப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் ஆனால் கொரோனா உள்ளிட்ட காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் கூறினார். 26 கிணறுகள் மூலம் கச்சா எண்ணெய் எடுக்கப்படும் என உறுதியாக நம்புவதாகவும் 4 கிணறுகள் ஏற்கனவே செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மிக குறுகிய காலத்தில் எரிவாயு கிடைப்பதுடன் மே மற்றும் ஜூன் மாதத்திற்குள் நாள் ஒன்றுக்கு 45,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார். இது நாட்டின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியில் 7% இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். பெரு நாட்டில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். தொடர் மழையால் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் பலர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள் சாலையோரத்தில் கவிழ்ந்து கிடக்கும் காட்சிகளை காண முடிகிறது. சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பெருவில் 398 மாவட்டங்கள் பாதிப்பை சந்தித்துள்ளன. வெள்ளத்தில் தத்தளித்து வரும் மக்களை மீட்கும் நடவடிக்கையில் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பழைய பஜார் சாலையை சீரமைக்க வணிகர்கள், வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சாலையில் அரசு அலுவலகங்கள், நீதிமன்றம் மற்றும் 600க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இச்சாலை முழுவதுமாக சிதிலமடைந்து காணப்படுகிறது. மழைக்காலங்களில் சாலை முழுவதும் நீர் தேங்கி குளங்கள் போல் காட்சியளிப்பதாகவும் அவசர ஊர்தி கூட விரைவாக செல்ல முடியாத காரணத்தால் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெடுஞ்சாலை துறையினரிடம் புகார் மனுக்கள் வழங்கியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் கூறுகின்றனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது 93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விரைவில் முடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகரில் அனைத்து வழித்தடங்களில் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரில் வழக்கமாக 644 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் 1071 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரம் கோட்டத்தில் மொத்தம் 610 பேருந்துகளில் 465 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் சேலம் கோட்டத்தில் 144 பேருந்துகளும் இயக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கோவை மண்டலத்தில் 416 பேருந்துகளில் 376 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் கோட்டத்தில் 646 பேருந்துகளில் 603 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இதேபோல மதுரை கோட்டத்தில் 646 பேருந்துகளில் 613 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டில் உள்ளன. நெல்லை கோட்டத்தில் மொத்தமுள்ள 574 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அனைத்து கோட்டத்திலும் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாமேடு பகுதியில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட 17 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுப்பட்டு கிராமத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஒரே பைக்கில் பயணித்த 3 பேரை பிடித்து விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பேசினர். விசாரணையில் அவர்கள் புதுச்சேரி, மரக்காணம், திண்டிவனம், அச்சிறுபாக்கம் பகுதிகளில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து கொள்ளையர்களிடம் இருந்து 13 பைக்குகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மதுபோதையில் தேநீர் கடைக்குள் புகுந்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை அந்த பகுதி மக்கள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். நாகம்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு சொந்தமான கடைக்குள் புகுந்த இளைஞர் சிகரெட் பாக்கெட்டை திருடியதோடு கடையில் இருந்த அரிவாளை எடுத்து இடுப்பில் சொருகியபடி சுற்றித் திரிந்துள்ளார். இதுகுறித்து கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாமக்கல் மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியலை உடைத்து 30,000 ரூபாயை கொள்ளையர் திருடி சென்றார். கடப்பாறையால் கோயிலின் பூட்டை உடைத்த கொள்ளையர் வெள்ளை துணியில் பணத்தை மூட்டையாக கட்டி எடுத்துச் செல்கிறார். இந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அடிப்படையாக வைத்து காவல்துறையினர் கொள்ளையரை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பொம்மடி அருகே லூர்து மாதா தேவாலயத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாதா சிலைக்கு அவர் மாலை அணிவிக்க சென்றபோது தடுத்த இளைஞர்கள் மணிப்பூர் கலவரம் குறித்து கேள்வி எழுப்பினர். இதையடுத்து இளைஞர்களிடம் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் இளைஞர்கள் தொடர்ந்து வாக்குவாதம் செய்தனர். அப்போது காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த மாதா சிலைக்கு அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலில் அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி கோயிலில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நகராட்சி ஒப்பந்ததாரரிடம் 2,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நகராட்சி இளநிலை அலுவலர் மற்றும் கணக்கரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நகராட்சி பணிகளை முடித்துக் கொடுத்த முரளி என்பவரின் நிலுவை சம்பளத் தொகையை விடுவிக்க லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் இருவரும் கைது செய்யப்பட்டனர்.